ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் பத்தி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு சார். யார் ஆக்சுவலி வில்லனா இருப்பா? அமீர் கானா, நாகார்ஜுனாவா? யாரோட ஃபேஸ் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களோட ப்ரெடிக்ஷன் இல்ல அவரு நாகார்ஜுன சொல்லிட்டாரு, நான் தான் வில்லன் பண்றேன் அப்படின்ட்டாரு. Okay, அதனால அது சர்ப்ரைஸ் எதுவும் இல்ல. ஓகே. அதுல வந்து அமீர் கான் என்ன ரோல் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க வந்து ஜெயிலர் எடுத்துட்டீங்கன்னா 3 முக்கியமான கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு சிவராஜ்குமார், மோகன்லால். பட் அவங்களாம் யாருக்கு துணையா இருந்தாங்க? ரஜினி சாருக்கு. அவருடைய ஒரு மிஷனுக்கு துணையா இருந்தாங்க. இதுல அப்படிலாம் சொல்லவே இல்லை. இதுல எடுத்தோடனே அவர் வில்லனா நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாகார்ஜுனா சொல்லிட்டாரு, நான் வந்து வில்லனா நடிக்கிறேன். அமீர் கான் வந்து நான் ரஜினி சாரோட ஒரு கேரக்டர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக நடிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அதனால இது எப்படி இருக்கும்னா, இவருக்கு துணையா இருக்கிறதா அமீர் கான் இருக்கலாம், ரஜினி சாருக்கு. இவருக்கு ஆன்டகனிஸ்டா வந்து நாகார்ஜுனா இருக்கலாம். பட் தெரியல, நம்ம கதையை படம் பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தை பொறுத்தவரை வந்து போத் நாகார்ஜுனா அண்ட் அமீர் கான் ரொம்ப அழகா இன்டர்வியூலேயே சொல்லிட்டாங்க, நான் எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல கரியர் அப்படின்னு சொல்லி. எங்க கரியர்ல இந்த மாதிரி ஒரு படத்தை நாங்க பண்ணதில்லை. அது பர்டிகுலர் நாகார்ஜுனா என்ன சொல்றாரு, நான் வந்து வில்லன் அடிக்கிறதுக்கு நிறைய யோசிச்சேன், ஆனா என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 7 முறை கதை சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்றாரு. எல்லாமே 14ஆம் தேதி பார்க்கும்போது எந்த அளவு எல்லா கேரக்டருக்கும் ஜஸ்டிஸ் இருக்கு, இதனுடைய ஒருங்கிணைஞ்சு வர சென்டர் ஆஃப் யூனிவர்ஸா இருக்கிற ரஜினி சார் என்ன மாதிரி ஒரு தாக்கம் எல்லாமே படம் பார்க்கும்போது தான் தெரியும். பட் இப்போதைக்கு ஒரு இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் மேல 22 கோடி பேரை பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.